நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைய செல்ல குரல் தேடலில் பாட வரும் முதல் போட்டியாளர் மோனிகா. மோனிகா ஒரு எவர் கிரீன் சாங்கு, அற்புதமான பாட்டு. அதாவது ஸ்வர்ணலதா அவங்களுக்கு அவங்க வாய்ஸ் ஃப்ளேவருக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டு அவங்க வாய்ஸில் கேட்கும்போது. மோனிகா ரொம்ப நல்லா பாடினீங்க. நீங்கள் கொஞ்சம் சந்தேக பிராணியாக இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் நான் பாடுறது கரெக்டாக அப்படின்ற மாதிரியே ஒரு சின்ன சந்தேகம் உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. பக்காவாக பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அது கொஞ்சம் சிரிப்பு கலந்து பாடினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஸ்ருதி சுத்தமாக இருக்குது. சரணம் எஸ்பெஷல்லி ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் பல்லவி குட். மோனிகா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சாங் செலெக்ஷன். சுனலதா அவங்க பாடினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. நல்ல சாங் செலெக்ஷன், நல்லா பாடியிருக்கீங்க.
ஒரே ஒரு இடம் என்னென்னா மோகம் வந்தது இருக்கு இல்லையா, அது பாடுறீங்களா ஒரு தடவை? தேகம் கூசவே மோகம் வந்ததோ. அங்கே கிளாரிட்டிக்காக தான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி. வாய்ஸு கொஞ்சம் கோல்டு ஏதாவது இருக்கா? கோல்டு இல்லை, கொஞ்சம் த்ரோட்டு கிச் கிச் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கா? வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெயில் பெப்பர் போட்டு சாப்பிடணும். ஓகே, காட் பிளஸ் யூ. Monica, another evergreen hit, Swarnalatha jiyoda. இசை தான் வந்த புதுசோட அந்த ஃப்ரெஷ்னஸோட இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாடுறச்சே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடினீல் மோனிகா. ஆல் தி பெஸ்ட் யூ. மோனிகா, வெரி நைஸ். நல்ல ஒரு பக்குவம். உன்னை நான் கண்ணு மூடின்னு தான் கேட்டேன். ஏன்னா உன்னை பார்த்த உடனே அந்த கண்ணு மூடின்னு கேட்குற ரசம், நீயும் பாட்டு ரசிச்சிருக்க, ஆனால் அது மூஞ்சியில் அது தெரியல. அடுத்த தடவை பாடும்போது மூஞ்சிலையும் உடம்புலையும் தெரியணும். பிகாஸ் கான்ஃபிடண்ட்டாக பாடு. ரொம்ப அழகாக நீ பாட்டு இன்டர்லைஸ் பண்ணுற மாதிரி தோணுது. நல்ல அறிவு இருக்கு உனக்கு. வெரி நைஸ். மோனிகா பேபி, இப்போ நம்ம வந்து கல்யாண் சார் கிட்ட கேட்கலாமா உங்களுடைய பாட்டு எவ்வளோ ரசிச்சாருன்னு? இந்த குழந்தை ரொம்ப அழகாக பாடிச்சு. அதாவது இந்த சாங் செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் சாங். ஏன்னா நாங்களாம் ராஜா கூட ஒர்க் பண்ணும்போது அந்த சாங் சொல்லி கொடுத்த பிறகு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. இதுங்க இவ்வளோ சின்ன வயசுலேயே அதான் அந்த கிராஸ்பிங் பவர்ன்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ க்யூட். ரொம்ப அதாவது அந்த சுருதி லயம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சுருதியோட பாடு தான் அது. நீங்கள் ரொம்ப நல்லா பாடி முன்னுக்கு வருவீங்க. அதுவும் இளையராஜா சாங் செலக்ட் பண்ணி தான் ரியலி கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் கண்ணா. கல்யாண் சார், நீங்கள் ராஜா சாரோட நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், ஒரு மேஜிக்கல் மொமெண்ட், இந்த விஷயம் இப்படி நடந்தது அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா என் கூட என்ன ஷேர் பண்ணுவீங்க? டெஃபினட்டாக நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஃப்ரம் த பிகினிங் அன்னக்கிளி அந்த படத்துலேருந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். செந்தூர பூவே சாங், அது சோலோ மனிதா நிறைய சாங்ஸ் வருது. பிகினிங் பீரியடில் என் காலேஜை கட் பண்ணிட்டு இந்த அன்னைக்கிளி படத்துக்காக நான் சாங்ஸ் ரிஹர்சல் போவோம் நாங்கள், பஞ்சு சார் அது படத்துக்காக. என்னுடைய மறக்க முடியாத நிகழ்ச்சினா எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது மியூசியம் தேட்டரில். அப்போ அவரும் வந்திருக்காரு, இளையராஜா அவங்க பசங்க, வைரமுத்து சார், வித்யாசாகர், நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவருக்கு நான் நிறைய சாங் வாசிந்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, கல்யாண் இந்த சாங் வாசிடா கீழே உட்காந்துருக்காரு. அங்கே வந்து என்ன சாங்கு, மாலை பொழுதின் மயக்கத்திலே, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் சார். சரி வாசிக்கலாம். வந்து நாங்களாம் வாசிக்கிறது சுத்தி வந்து ஸ்டாண்டர்ட் பீஸில் தான் வாசிப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 டி மைனர், அது போல் டி மேஜர், அது போல். இவர் அங்கேருந்து நாலு கட்ட அந்த ஒரிஜினல் பீச் வந்து அது சிலையும் சொல்லுவாங்க, சுருதி எஃப்லையும் சொல்லுவாங்க. வெரி டிஃபிகல்ட் சாங். அது அந்த சாங் வாசித்து முடிச்சிட்டேன். எம்எஸ் விஸ்வநாதன் சார் இருந்தார். அங்கே தான் எனக்கு வந்து சிங்கிங் வாயில்ன்ற பட்டத்தை கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அது ஒரு வாசித்து முடித்த பிறகு அங்கே வந்து இவ்வளோ தலையாட்டிருந்தார். ஸோ அது ஒரு எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி இளையராஜாவோட. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.